SSLC +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற தேடல்ல இருந்த எங்களை மாதிரியான மாணவர்களுக்கு பிரகாசமான ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி தந்த இடம் தான் எங்களோட காலேஜ், தமிழ்நாடு பாலிடெக்னிக் கல்லூரி. இங்க படிச்ச எங்களை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எங்க காலேஜை பத்தி கண்டிப்பா நாங்க சொல்லியே ஆகணும். தமிழ்நாடு பாலிடெக்னிக் கல்லூரி இந்தியாவோட தென் பிராந்தியத்துல, அதாவது சவுத் ரீஜியன்ல இருக்கிற முதன்மையான தொழில்நுட்ப நிறுவனமா இன்னைக்கு இருக்கு. 1890 வருஷம் மதுரை மாவட்ட வாரியம் ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் முனிசிபல் இண்டஸ்ட்ரியல் பள்ளியோட இணைக்கப்பட்டுச்சு. ஏப்ரல் 1, 1910 வருஷம் அப்ப இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சி நிர்வாகத்தை கைப்பற்றினாங்க. 1919 வருஷம் இந்த நிறுவனம் சொந்த கட்டடத்தில் அமைக்கப்பட்டது மட்டும் இல்லாம தொழில்நுட்ப வர்த்தகத்துல சான்றிதழ் படிப்புகளை வழங்குற அரசாங்க தொழில்துறை பயிற்சி நிறுவனமா அறியப்பட்டுச்சு. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் மேம்பாட்டு திட்டத்துக்கு கீழே 1946 தொழில்துறை பயிற்சி நிறுவனத்தோட இணைஞ்சு திராவிட பாலிடெக்னிக் அப்படின்ற பெயர்ல பாலிடெக்னிக் நிறுவப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பாலிடெக்னிக்கோட பேர் திராவிட பாலிடெக்னிக் அப்படின்றதுல இருந்து தமிழ்நாடு பாலிடெக்னிக் கல்லூரி அப்படின்னு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் மதுரையில மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியால பல மாநிலங்கள்ல இருந்து பல மாணவர்களை, தொழில் வல்லுநர்களை உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கு இந்த பாலிடெக்னிக். எங்க பாலிடெக்னிக்ல ஒவ்வொரு வருஷமுமே தானா 540 பேர் ரெகுலர்லையும், 120 பேர் பார்ட் டைம்லையும், 140 பேர் சாண்ட்விச்லையும் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வர்றாங்க. இப்படி வர்ற ஒவ்வொருத்தருமே தானா தொழில்துறை வல்லுநர்களாகவும் பல நிறுவனங்களை நிர்வகிக்கிற வல்லுநர்களாகவும் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் சாண்ட்விச் கோர்ஸ் 3 வருஷமும், அதாவது 7 செமஸ்டர் எழுதுவாங்க. அதுல 50% ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்பான்சர் கோட்டால, அதாவது வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்பான்சர் மூலமா வர்றாங்க. மற்றவங்க புறமே ஜெனரல் கேட்டகரியில இருந்து வர்றாங்க. அப்படி 2003 வந்த பேட்ச் தான் என்னடா இவங்க முகத்தெல்லாம் பார்த்தா பால்குடி மாறாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப உங்க பக்கத்துல உட்காந்துருக்க உங்க நண்பர்களை பாருங்க, தான் அப்படி மாறி இருக்கு. முகமே மாறி இருக்குன்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, முதல் வருஷம் ஸ்கூல்ல இருந்து வந்து ஸ்கூல் படிப்பு படிச்சு ஸ்கூல்ல இருந்த மாதிரியே தானே இருந்தோம். ஆனா செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் எங்க கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. வெறும் சாண்ட்விட்ச ராயல் சாண்ட்விச்சா மாத்தணும். டேய் 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 ரொம்ப புழுகாதரா, உண்மையே சொல்ற. இல்ல ஒரு வீடியோ அப்படின்றதுனால கொஞ்சம் பில்டப்புக்கு அதெல்லாம் வேணாம், இருக்கிறத மட்டும் சொல்லுங்க. பொண்ணு காலேஜ் கண்ட்ரோல்ல தாங்க கடைசி வரைக்கும் நாங்க இருந்தோம். காலேஜில் என்ன சொல்றாங்களோ அதை மட்டுமே கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். எங்களுக்கு கல்லூரி மட்டும் சிறப்பு அமையலைங்க, எங்களுக்கு பாடம் எடுத்த ஒவ்வொரு ஆசிரியருமே தானே மிகச் சிறப்பு வாய்ந்தவர்கள். அதாவது ஏதாவது ஒரு பாடத்தை எடுத்தாங்கன்னா அதை தெல்ல தெளிவா விரிவா விளக்கமா ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் சொல்லி அழகா அருமையா புரியுற மாதிரி நடத்துவாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொன்றுமே தானே இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னா பாத்துக்கோங்களே. என்னடா காலம்ன்ற ரொம்ப பில்டப் பண்ணாதடா. வீடியோ முடிஞ்சவே வெப்சைட் ஏதாவது ஃபார்முலா ஏதாவது கேட்றாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்கடா. ஏன் அப்படின்னா நம்மளோட இந்த 2003 பேஜ் மட்டும்தான் படிச்சு முடிக்கிறப்பே தானே எல்லாருமே தானே படிச்ச எல்லாருமே தானே பிளேஸ்மெண்ட் ஆனோம். அது ஒன்னே தானே அவங்களுக்கும் பெருமை, படிச்ச நமக்கும் பெருமை, நம்மளை படிக்க வச்ச அவங்களுக்கும் பெருமை. அவங்க எப்படி நமக்கு நடத்தியிருக்காங்க அப்படின்றதுக்கு உதாரணம்டா. இப்படிப்பட்ட ஆசிரியர்கள்ட்ட நாங்க படிச்சதை என்னைக்குமே மறக்க மாட்டோம். அது வரைக்கும் ராயல் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒவ்வொருத்தருமே தானா அதுக்கப்புறம் அடேங்கப்பா சாண்ட்விச் அப்படின்னு எல்லாருமே வியக்கிற மாதிரி ஒரு முன்னுதாரணமா இருந்த பேட்ச் தாங்க எங்க பேட்ச். 2003 to 2006 பேட்ச். அது வரைக்கும் காலேஜ், லேப், டெஸ்ட், ஹோம்ஒர்க், கட்டடிக்கிறது, சினிமாக்கு போறது, குரூப் ஸ்டடி, செமஸ்டர், ரிசல்ட், ப்ராஜெக்ட், கேம்பஸ் அப்படின்னு இருந்த நாங்க எல்லாருமே தானா வாழ்க்கையோட தத்துவப்படி பணத்தோட தேடலை தொடர்ந்தோம். ஊரு விட்டு ஊரு, ஸ்டேட் விட்டு ஸ்டேட், நாடு விட்டு நாடு, என் கண்டம் விட்டு கண்டெல்லாம் போய் எல்லாருமே வேலை பார்க்க பறந்தோம். அப்படி பறந்துக்கிட்டு இருந்த எங்களுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அதில் மட்டும்தான் எங்களோட நட்பு தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஒவ்வொரு திசையை நோக்கி பறந்த ஒவ்வொரு பறவையுமே தானே எல்லாமே ஒன்று கூடுற ஒரு நாள். அந்த நாள் தான் இந்த நாள். நண்பர்களோட மனம் அப்படின்ற தேடலில் எல்லாருமே ஒன்று கூடுற இந்த நாள் தான் 6/7/2024. இந்த நாள் எங்களுக்கு திருநாள். சாதாரண நாள் இல்லை, திருநாள். ஆமாங்க, ஃபெஸ்டிவல் தாங்க இது. ரீயூனியன் அப்படின்றது சாதாரண நாள் கிடையாது, இது எங்களோட ஃபெஸ்டிவல்.
அப்படிப்பட்ட இந்த திருநாளை வாழ்க்கையில் எப்பயுமே நாங்கள் மறக்க மாட்டோம். இவ்வளவு நண்பர்களை தந்த இந்த கல்லூரிக்கும், என்ன நண்பனை ஏற்றுக்கிட்ட இந்த நட்புகளுக்கும், இன்னைக்கு வரைக்கும் இந்த நட்பு தொடர்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த இறைவனுக்கும் நன்றியை சொல்லி உங்கள்கிட்ட இருந்து விடைபெறல. மீண்டும் உங்கள் மனதோடு கலக்கும் உங்கள் பானிலா ராஜேஷ். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நீர்நிலை செழிக்க பனைமரம் வளர்ப்போம், பசுமை செழிக்க பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம். தமிழ் வாழ்க, தமிழர் புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம்.